இந்த க்ளோஷர் கொடுக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருந்தது. ஸோ முத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ முத்து, தேங்க்யூன்னு சொல்லி முத்துவை பார்த்து சொல்றாரு. விஷால் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ பாஸே அப்படின்னு சொல்லி விஷாலை பார்த்து சொல்றாரு. சௌந்தர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த குழந்தைத்தனத்தை தட்டி கொடுத்து அன்பா பாத்துக்கோங்கன்னு சொல்லி அழகான ஒரு க்ளோஷர் வந்து கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ, உங்க வாய்ஸ் கேட்க முடியாதான்னு சொல்லி இப்போ இருக்கிற கண்டஸ்டும் சரி இல்ல முன்னாடி இருந்த கண்டஸ்டும் சரி அவங்கெல்லாம் வந்து சொல்லும் போது எனக்கு புரியல, இது என்னடா ஒரு டாஸ்க், இதுல என்னடா வாய்ஸ் மிஸ் பண்ண போறோம், வெளியே போய் ஜாலியா இருக்க போறோம் அந்த மாதிரி தான் வந்து இவ்வளவு நாள் வந்து நான் அதை ஃபீல் பண்ணிருந்தேன். பட் இந்த 105 நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டஸ்டன்ட் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க, நான் வீட்டுக்கு வெளியே டிவில இது பார்த்துருந்தேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த 105 நாளும் என் லைஃப்ல வந்து நான் பிக் பாஸ்க்காக கொடுத்திருக்கேன், அதுக்காக நான் உழைச்சிருக்கேன். அந்த குரலை நானும் தன்னை தடவை வந்து கேட்டிருக்கேன். ஒரு மாதிரி எனக்கும் வந்து அந்த பிக் பாஸ் மேல அந்த குரல் மேல ஒரு காதல் வருது. இனிமே அந்த குரலை அடுத்த சீசன் தான் நம்ம கேட்க போறோம்னு நினைக்கும் போது எனக்கும் அந்த வருத்தம் வந்து இருக்கு. எல்லா லைட்ஸும் வந்து ஆஃப் ஆகுது. ஸோ தேங்க்யூ. முடிஞ்சா அடுத்த சீசன் கண்டஸ்டன்டா பிக் பாஸ்ல உங்களை பார்க்கறேன், அப்படி இல்லைன்னா ரிவ்யூல இதே மாதிரி உங்களை நான் பார்ப்பேன்னு சொல்லி நான் நம்புறேன்.